ஹலோ டியர்ஸ், வெயில் சீசன் வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. ஸோ இவங்கள நான் அனுப்பிச்சி விட்றதுக்குள்ளே போதும் ஆகிடும். எப்படின்னே தெரியலிங்க. இந்த வெயில் சீசன் வரும்போது இவங்களுக்கெல்லாம் எப்படி தான் மூக்கு வேர்த்து வந்துடுறாங்களோ தெரியல. நானும் சரி இவங்களுக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு எறும்பு பொடி இருக்குது இல்லைங்களா, அது ஒரு சின்னதாக மூட்டை கட்டி செல்ஃபில் இருக்கிற எல்லா பாத்திரங்களும் எல்லா பொருள்களையும் எடுத்துகிட்டு அந்த இடத்த நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த பொடியை டஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லா எறும்புகளும் ஸ்பாட்லேயே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் அந்த செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல நான் ஒரு ஷீட்டு, அதாவது செல்ஃபுக்கு போடுறதுக்காகவே ஷீட்டு வாங்கியிருந்தேன். அந்த ஷீட்டை நான் போட்டுட்டு ஷெல்ஃபில் எல்லா பொருளுமே அடுக்கிட்டோம். அதே மாதிரி நான் இதை ஸ்டார்ட் பண்ணால் எப்படின்னு கம்ப்ளீட்டாக நம்ம கிச்சன் எல்லாமே கை வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நான் கிச்சன் வைப் பண்ணுறதும் க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் தேய்க்கிறது, இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டேன். ஸோ அடுத்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த அடுப்பில் இருக்கிற அந்த நாபு தாங்க. நம்ம மேலோட்டமாக தொடச்சிருவோம், ஆனால் டீப்பாக உள்ளெல்லாம் பார்த்தோன்னாக்கா அழுக்கு அப்படியே நிறைய படிஞ்சிருக்கும். ஸோ அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒருக்கவோ இல்லை 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸோ அந்த மாதிரி கழுவிட்டோம் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் எறும்பு பொடி போட்டதுக்கப்புறமா எந்த ஒரு எறும்புமே இல்லை. அதுக்கப்புறமா எல்லா பாத்திரங்களும் நான் வாஷ் பண்ணி எடுத்து நீட்டாக அடுக்கிட்ட பிறகு நம்ம கிச்சன் இப்படி தாங்க இருக்குது. எறும்பு கான்சன்ட்ரேட் பண்ணி அதை ஒழிக்கிற முயற்சியில் கிச்சனே சுத்தமாயிருச்சுங்க. நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.